Hi friends, welcome back to our channel. கழுத்து வலி, தோள்பட்டை வலி, முழங்கை வலி, முதுகு வலி, முழங்கால் வலி, குதிகால் வலி இது எல்லாத்தையுமே ஈஸியா சரி பண்ணக்கூடிய ஒரு ஆயுர்வேதிக் எண்ணெயை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். லேட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரெமடிக்காக ஒரு பெரிய பூண்டு பல்ல எடுத்திருக்கேன். சின்ன பூண்டு பல்ல நம்ம இந்த ரெமடிக்காக பயன்படுத்த கூடாது. அதே மாதிரி நம்ம இதுல பழைய பூண்டை மட்டும்தான் நம்ம இதுல பயன்படுத்தணும். புது பூண்டை பயன்படுத்த கூடாது. ஒரு பெரிய பூண்டு பல்லு இருக்கும் இல்லையா, அதுல இருக்கிற தோலை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி சுத்தமா எடுத்துட்டு இந்த மாதிரி உதிரி உதிரியா எடுத்து வச்சிருக்கேன். இது ஓமம். இது அஜீரணம், கேஸ், அசிடிட்டி, வயிறு உப்புசம் இந்த மாதிரி வயிறு சம்பந்தமான பிரச்சனைக்கு இந்த சின்ன சின்ன ஓமத்தோட பெனிஃபிட்ஸ் அவ்வளோ பெருசுங்க. நமக்கு வயிறு உப்புசம் இருக்கிறப்போ கொஞ்சம் ஓமத்தை எடுத்து, அதாவது ஒரு பிஞ்ச் அளவு எடுத்து நம்ம வாயில போட்டு மென்னு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த ஓமத்தை தான் இந்த ரெமடிக்காக நான் இன்னைக்கு பயன்படுத்தி இருக்கேன். அடுத்ததா கடுகு எண்ணெய். நான் இதுல தோராயமா 50 ml இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். அடுத்ததா நம்ம உதிரி உதிரியா எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா வெள்ளை பூண்டு, அதை சேர்த்துக்கலாம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தையும் இதோட சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் எதுக்குன்னா, நம்ம ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் வயசானவங்க இருப்பாங்க இல்லையா, எதுக்கு நம்மளோட அப்பா அம்மா கூட நம்ம கிட்ட சொல்லுவாங்க, அம்மா கை கால் வலிக்குது, முழங்கால் வலிக்குது, நடக்கவே முடியல, எந்திக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி வலி இருக்கும் போது இந்த எண்ணெய அந்த இடத்துல நல்லா தேய்ச்சு மசாஜ் பண்ணுங்க, நல்ல நிவாரணம் கிடைக்கும். இந்த இடத்துல தேய்க்கலாமா அந்த இடத்துல தேய்க்கலாமான்னு கிடையாது. எந்த ஜாயிண்ட் பெயினுக்குனாலும் இந்த எண்ணெய தாராளமா பயன்படுத்தலாம். இந்த எண்ணெயை நீங்க காய்ச்சும் போது லோ ஃபிளேம்ல வச்சு மட்டும்தான் பண்ணணும். ஏன்னா இது கொஞ்சம் தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி எண்ணெய் காயிறப்போ வெள்ளைப்பூண்டுல இருக்கிற சத்துக்கள், ஓமத்துல இருக்கிற சத்துக்கள் எல்லாமே எண்ணெயில வந்துருது. பாருங்க, இப்போ வெள்ளைப்பூடு நல்லா எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதோட கலர் பாருங்க, கோல்டன் பிரவுன் கலர் வந்துருச்சு இல்லையா. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு அப்படியே நீங்க கூல் பண்ண விட்டுருங்க. நல்லா கூல் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த எண்ணெயை நம்ம வடிகட்ட போறோம். வெள்ளைப்பூடை மட்டும் மாத்திராதீங்க. அதே மாதிரி வெள்ளைப்பூடு இந்த மாதிரி ஃப்ரை ஆகுறப்போ கருகிரவும் கூடாது. இந்த மாதிரி கோல்டன் பிரவுன் கலர் வந்ததுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிடணும். இது இப்ப நல்லா ஆறிடுச்சு. இத வடிகட்டிடலாம். வடிகட்டினதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த எண்ணெயில வெள்ளைப்பூடோட வாசனை பிளஸ் அந்த ஓமத்தோட வாசனை சும்மா கம கமன்னு இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. எப்படிப்பட்ட வலியா இருந்தாலும் ஒரு தடவை பயன்படுத்தி பாருங்க. இந்த எண்ணெய் எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகாது. எப்பெல்லாம் பயன்படுத்த போறீங்களோ அப்ப கொஞ்சமா உங்க ஸ்கின் தாங்குற அளவுக்கு அந்த எண்ணெயை லைட்டா சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த இடத்துல எந்த ஜாயிண்ட்ல வலி இருக்குதோ அந்த இடத்துல அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. இந்த எண்ணெயை அப்ளை பண்றப்போ நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இல்ல எனக்கு டைம் இல்ல அப்படின்னா நீங்க காலையில பகல்ல குளிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கோங்க. நைட்டு ஃபுல்லா இருந்துச்சுன்னா அந்த எண்ணெய் அதிக நேரத்துக்கு நம்ம பாடியில இருக்கிறப்போ அது நம்மளோட உடம்பு வலிய வேகமா சரி பண்ணும். இந்த எண்ணெயை நீங்க பயன்படுத்தும் போது வலி நல்லா குறையும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பயுமே தேவை. இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நீங்க பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஹோம் ரெமெடியோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take care, bye bye.